ஊரெல்லாம் கடனை வாங்கி திருப்பி தராம ஏமாத்திக்கிட்டு இருந்தான் ஒரு டம்ப பேர்வழி. அந்த டம்பன் எல்லாரிடமும் பெருந்தொகையை கடன் வாங்கி ஏமாற்றுவதே அவனது திட்டம். முல்லாவிடமே ஒரு தொகையை கடன் வாங்கி ஏமாற்றுகிறேனா இல்லையா பார் என்று பலரிடம் மாறுதட்டி சவால் விட்டிருந்தான். முல்லாவை அப்படியெல்லாம் ஏமாற்றி கடன் வாங்க முடியாது என அவனுக்கு தெரியும். ஆகவே நாடகம் ஒன்றை போட திட்டமிட்டிருந்தான். ஏமாற்று நாடகம் போட. அதன்படி ஒரு நாள் அவரிடம் போய் நின்றான். முல்லா அவர்களே, எனக்கு ஒரே ஒரு பொற்காசு மட்டும் கடன் தர முடியுமா? ஒரே வாரத்தில் தந்து விடுகிறேன். நம்பிக்கை மோசம் செய்யாத எவருக்கும் நான் கடன் கொடுக்க தயங்க மாட்டேன். இது உனக்கு தெரியுமல்லவா? இதோ ஒரு பொற்காசு தருகிறேன், வாங்கிக்கொள். நம்பிக்கை மோசம் செய்து விடாதே, அது எனக்கு ஆகவே ஆகாது. இப்படி எச்சரிக்கை செய்துவிட்டு ஒரு பொற்காசு கொடுத்தார். டம்பனும் அதை வாங்கி கொண்டு சொன்ன ஒரே வாரத்தில் அப்படியே போய் நின்றான். வாங்கி அந்த ஒரு தங்க காசை திருப்பி தர, நான் எவ்வளவு நம்பிக்கை நாணயமானவன் பார்த்தீர்களா முல்லா அவர்களே? ஒரு காசு ஒரு அற்பம்தான். இதோ பொறுப்புடன் வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பி தருகின்றேன். வாங்கி கொண்டார் முல்லா. ஆனால் அந்த டம்பன் அங்கேயே நின்றான். தலையை சொரிந்தபடியே விண்ணப்பித்தான். தீட்டியிருந்த திட்டத்தின்படி, முல்லா, எனக்கு 1000 பொற்காசுகள் கடனாக தர வேண்டும், கொஞ்சம் அவசரம். இந்த ஒரு காசு போல் ஒரே வாரத்தில் நான் திருப்பி தந்து விடுகிறேன். உடனே சொல்லிவிட்டார் முல்லா, நீ ஒரு நம்பிக்கை நாணய துரோகி, உனக்கு இனி ஒரு பைசா கூட கிடையாது, போ. முல்லா, நான் ஒரு நம்பிக்கை நாணய துரோகியா? அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு பொற்காசை கொடுத்து விட்டேனே, திருப்பி தந்து விட்டேனே, நானா நம்பிக்கை நாணய துரோகி? இப்படி தயங்கி நிற்க, இல்லை இல்லை இல்லை, நீ வாங்கிய ஒரு பைசாவை நிச்சயம் திருப்பி தரமாட்டாய் என நான் மலையாய் நம்பியிருந்தேன். ஆனால் அதை சொன்ன நேரத்தில் நீ திருப்பி தந்து விட்டாய். என் நம்பிக்கை நாணயத்தை மோசடி செய்து விட்டாய். இனி உன்னை நான் நம்ப தயாராகவில்லை. நம்பிக்கை துரோகி, போய் இங்கிருந்து. விரட்டி விட்டார் முல்லா. எப்படி நம்ம முல்லாவோட ட்ரிக்கு? ஒரு அறிவாளியிடம் ஒரு நடிப்புக்காரன் அபத்தமாக அடிபடுவான். நடிக்க தெரிந்தவனுக்கு உலகம் ஓர் அழகான நாடக மேடை, மாட்டிக்கொண்டவனுக்கோ அது ஓர் அபத்தமான அமங்கல மேடை. மறவாதீர். படிப்பு கற்று தருவதை விட நடிப்பு சிறப்பாகவே கற்று தந்து விடுகிறது வாழ்க்கையை. ஏமாறுவதாய் நினைத்து கொண்டு இருப்பவர் முன் ஏமாறுவதாய் நடித்து கொண்டே இரு. அதுவே அவனுக்கு நீ தரும் தரமான தண்டனை. நடிப்பு என்ற குணம் இருக்கும் வரை நல்லொழுக்க நாடகங்கள் அரங்கேறத்தான் செய்யும். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். நயமாய் உன்னை மட்டுமே நம்பு. நடிப்பு நிறை உலகம் இது, ஜாக்கிரதை. சமயத்துக்கு ஒரு பேச்சு, சந்தர்ப்பத்துக்கு ஒரு நடிப்பு, அவர்களோடு சவகாசம், இதெல்லாம் சங்கடத்தில் தான் போய் முடியும். பிரமாதமான நடிப்பு நேரம் வரும்போது இன்னொரு பிரமாதமான நடிப்பை சந்தித்து சந்தி சிரிக்காமல் விடாது. எச்சரிக்கை நண்பா, கொஞ்சம் கூட கோபமே படாமல் சிரித்து மட்டுமே உன்னோடு பழகுகிறார் ஒருவர் என்றார். அவர் அன்பில் சிறந்தவர் என்று சொல்லுவதை விட நடிப்பில் சிறந்தவர் என்பதே உண்மை. சொல்லணும் போல தோணுச்சு, அதான் சொல்லி வச்சேன்.